Hi guys, welcome to Ambutudhan programming. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த வார்ம் அப் ஒன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வார்ம் அப் 2ல் இருக்கிற ரிமைனிங் பார்ட்டை பார்ப்போம். String times. Given a string and a non-negative int n. Written a larger string that is n copies of the original string. ஓகே ஃபைன். ஒரு ஸ்ட்ரிங் தருவாங்க, ஒரு இன்டீஜர் தருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்கை அந்த இன்டீஜர் டைம்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரிட்டர்ன் பைத்தானில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஸ்ட்ரிங்கில் நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். லைக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். அதாவது என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து எஸ்டிஆர் தான், அதை நான் n டைம்ஸ் அப்படின்னு சொன்னாலே போதும், பைத்தானே நமக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கும். ஒரே லைன் தான், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண, அவ்வளோதான். அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்ட்ரிங் கொடுத்துட்டோம், அதை இத்தனை டைம்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள், இத்தனை வாட்டி எனக்கு அதை சேர்த்து தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னொரு ப்ரோக்ராமும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட் டைம்ஸ். கிவன் அ ஸ்ட்ரிங் அண்ட் அ நான் நெகட்டிவ் இன்ட் n. ஓகே, ஒரு ஸ்ட்ரிங் தந்துருவாங்க, ஒரு நான் நெகட்டிவ் நம்பர் தந்துருவாங்க. we will say that the front of the string is the first 3 characters. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் தான் ஃப்ரண்ட், or whatever is there if the string is less than 3. in case 3க்கு கீழே இருந்ததுன்னா அங்கே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே ஃப்ரண்ட். ரிட்டர்ன் the n copies of the front. ஓகே, இதில் நம்ம ஃப்ரண்ட் எடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம், அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம வார்ம் அப் 1ல் பார்த்தோம். இஃப் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை தனியாக எடுத்துருவோம், அதுக்கு நம்ம 3க்கு கீழே இருக்கான்னு பார்த்து எலிமினேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம், ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்காக வச்சுப்போம் இப்போதைக்கு. ஓகே, இஃப் எஸ்டிஆர் இஸ் லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு 3 இருந்தால் அப்படியே ஃப்ரண்ட் ஈக்குவல் டு எஸ்டிஆர், அவ்வளோதான். எஸ்டிஆர் அப்படியே ஃப்ரண்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இல்லைனா எல்ஸ் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஆஃப் 0லேருந்து 3 வரைக்கும். இப்போ நம்ம ரிட்டர்ன் ஃப்ரண்ட் டைம்ஸ் n. நம்ம போன ப்ரோக்ராம் பண்ண அதே தான் இதுவும். ஏன்னா இத்தனை டைம்ஸ் இதை மட்டும் இது மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை கரெக்டாக எடுத்து வெளில வச்சுக்கலாம், அதை தான் நம்ம பண்ணுறோம். இதை நான் எதுக்கு ஹேண்டில் பண்ணுறேன்னா, இன்கேஸ் 3க்கு கீழே இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 3 கீழே இருந்தால் அப்படியே டேரெக்டாக அதை ஃப்ரண்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு, இல்லைனா அந்த ஃபஸ்ட்டு 3 மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நான் எஸ்டிஆர் லெஸ் தென் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே எஸ்டிஆர்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கை 3 கூட கம்பேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பைத்தான் 3ல் பண்ண முடியாது. கோடிங் பேட் பைத்தான் 2 செக் பண்ணுறதுனால இது பாசிபிளாக இருக்குது. இது நீங்கள் பைத்தான் 3ல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங்கையும் இன்ட்டையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு டைப் எரர் சொல்லும். நான் இப்போ அதை ஐடியலியில் பண்ணி காட்டுறேன். எஸ்டிஆரில் சும்மா ஏன்னு வச்சுப்போம். எஸ்டிஆர் லெஸ் தென் ஈக்குவல் டு 3 செக் பண்ணால் எரர் வரும், டைப் எரர். அப்போ எப்படி இதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம எஸ்டிஆர் யூஸ் பண்ணால் இப்போ இந்த எஸ்டிஆரோட லென்த் நமக்கு கிடச்சிடும். ஸோ அது லெஸ் தென் ஈக்குவல் டு 3 அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இந்த கேஸில் ட்ரூ. ஸோ நீங்கள் இதை பைத்தான் 3ல் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கோடிங்.